வாங்க வாங்க என்று வரக்கிறேன். ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க எல்லாரும் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. Some people might have taken 300 kilometers, 400 kilometers, 500 kilometers. Dinesh told me some people from Karnataka has come, people from Andhra has come, people from Tamil Nadu has come. So இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க, அடுத்த அவர் அடுத்த அரை அவர் 30 minutes you please be with me. I promise உங்க வாழ்க்கையை மாத்தி தான் நான் இங்க இருந்து போவேன். Friends, இன்னைக்கு நான் ஃபுல் இந்தியா டிராவல் பண்றேங்க. டிராவல் பண்ணும்போது இன்னைக்கு நம்ம நாட்டோட நிலைமை, விலைவாசி ஏறிட்டே இருக்கு, இன்கம் கம்மி ஆயிட்டே இருக்கு. என் தமிழ் புரியுதா? ஓகே, I'll speak little slow wherein people Malayalis also can understand, right? So my point is I'm traveling pan India. எல்லா இடத்துலயும் டிராவல் பண்ணும்போது ஒரு விஷயம் கிளீனா தெரியுது, விலைவாசி ஏறின்னு இருக்கு, இன்கம் கம்மி ஆயின்னு இருக்கு. ஃப்ரெண்ட், ஒரு பையன் வந்து காலேஜ் படிக்கிறான். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு வேலை இல்லை அப்படின்னா அவனுக்கு அவன் வீட்டில் கொடுக்கிற பேர் வந்து சோம்பேறி, உருப்படாத மனுஷன். ரைட்டுங்களா இல்லைங்களா? அந்த மனுஷன் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அவன் நினைக்கிறான் லைஃப்ல வந்து எனக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆனா நம்ம நாட்டுல ரைட் பர்சன் doesn't get right job. Problem in our country, right person doesn't get a right job. There are engineers, ரொம்ப இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, நான் பார்த்திருக்கேன். உபேர் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்க படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. நம்ம எந்த கவர்மெண்ட்டையும் குறை சொல்றதுக்கு கிடையாதுங்க. நம்மளோட டியூட்டி அவங்க எல்லாரையும் வாழ்க்கையில மேல தூக்கணும். ரைட் வரோம். இந்த ஊர்ல செத்தாங்க, இது பேன் இந்தியால இது நடந்து இருக்கு. ஒத்துக்கிறீங்களா இல்லீங்களா? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம நாட்டுல லேக்ஸ் ஆஃப் பீப்புள் இந்தியால இருக்காங்க. ஏன் லேக்ஸ் க்ரோஸ் ஆஃப் பீப்புள் இந்தியால இருக்காங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லீங்களா? எஸ். அவங்க எல்லாரையும் என்னால லட்சாதிபதியும் கோடீஸ்வரியும் உருவாக்க முடியும். நீங்க கூட இருப்பீங்களா? மை டியர் ஃப்ரெண்ட், இந்த மாதிரி லேக்ஸ் ஆஃப் பீப்புள் உங்களால முடியுமா? எஸ். உங்களால முடியுமா? முடியும். உங்களால முடியும். நீங்களும் நானும் சேர்ந்து இருந்தா நம்ம நாட்டு நிலைமையை நம்மளால மாற்ற முடியும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், முடியும். நீங்களும் சொன்னீங்க, நானும் சொன்னேன். எஸ், ஐ கேன் டு இட். எஸ், கேன் யூ டு இட்? எஸ். 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 எப்படி சார் முடியும்? முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. why you have to do MI lifestyle. MI lifestyle நீங்க எதுக்கு சார் பண்ணணும்? நான் சொல்லிட்டுங்களா காரணம்? first reason, one of the best management in entire India. Every Wednesday நீங்க வெளியூருக்கு போறீங்க, உள்ளூர்ல இருக்கீங்க, ஆனா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எவ்ரி வெனஸ்டே உங்க அக்கவுண்ட்ல காசு கொட்டும். ரைட் வரோம். அடுத்த பாயிண்ட், MI மேனேஜ்மெண்ட். நீங்க எவ்வளவோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா எந்த கம்பெனியும் நெட்வொர்க் ரிலேட்டட் டிசிஷன் டாப் லீடர்ஸ் கேட்காம MI மேனேஜ்மெண்ட் பண்றது இல்ல. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாளைக்கு நான் ஒரு புது சேஞ்சஸ் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா I will call all ITC about leaders. I discuss with them. They will convince me or I will convince them. Then we take a decision. Reliance நினைச்சா அவங்க நினைச்சா ரேட்டை ஏற்ற முடியும். ரைட் ஆர் ராங்? எனி கம்பெனி ஓனர் என்னதான் நினைச்சாலும்
கம்பெனி ரேட் ஏற்றணுமா, பே அவுட் கம்மி பண்ணணுமா, கம்பெனியால முடிவு எடுக்க முடியுமா முடியாதா? ஆனா நான் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா எனக்கு என்னோட அசெட், என்னோட கம்பெனி யாரும் கேட்டா நீங்க தான் கம்பெனியோட பில்லர். உங்ககிட்ட கேட்காம எந்த முடிவும் எம்ஐ மேனேஜ்மெண்ட் எடுக்கிறது இல்ல. சோ நீங்க எம்ஐ பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க பின்னால உட்கார்ந்துருக்கீங்க, நாளைக்கு நீங்களும் மொபீன் சார் மாதிரி முன்ன வந்து மேனேஜ்மெண்டோட டிஸ்கஷன் பண்ண முடியும். அடுத்தது பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ். நமக்கு பெஸ்ட் ப்ராடக்ட் அவார்டு வச்சிருக்கு. இன்னைக்கு இந்தியால நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இல்ல. தேர்ட், பெஸ்ட் லீடர்ஸ். எம்ஐ மேனேஜ்மெண்ட்ல எம்ஐல இருக்கிற லீடர்ஸ் அல்டிமேட் குவாலிட்டி லீடர்ஸ். ஒரு 5 வருஷம் அப்புறம் பாருங்க, எங்க டாப் லீடர்ஸ் இங்க உட்கார்ந்ததுல ஓன் ஏரோப்ளேன் கூட வாங்குறதுக்கு அவங்களுக்கு கெபாசிட்டி வந்துடும். ஃபோர்த் பாயிண்ட், ஏன் நீங்க எம்ஐ பண்ணணும்? ஃபோர்த் பாயிண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இங்க பிவி அசோகன் சார் யாரோ பார்த்திருக்கீங்களா? நீங்க பார்த்திருக்கீங்க, ரைட்? அசோகன் சார் இருந்த வரைக்கும் அவருக்கு வீக்லி சீலிங் வந்திருந்தது. இப்போ அசோகன் சார் இல்ல, ஸ்டில் அவங்க ஃபேமிலிக்கு எவ்ரி வீக் எவ்ரி மந்த் மோர் தென் 20 lakh rupees இன்கம் போகுது. இது நீங்க எந்த கம்பெனியும் காமிக்க முடியாது. திஸ் இஸ் தி யூனிக் ஆஃப் எம்ஐ லைஃப் ஸ்டைல். ஃபிஃப்த் பாயிண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சார் நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா பிசினஸ் கத்துக்கிறதுக்கு you require time. Am I right or wrong? MI has a Harvest Success Academy for in a beautiful way. My dear friends, இதெல்லாம் பாயிண்ட், இது இல்லாம கூட சொல்லலாம் எம்ஐ ஏன் பண்ணணும்ட்டு. சார் நீங்க ஒரு பேச்சுக்கு இங்க யாரோ ஒரு சின்ன பிசினஸ் மேன் இருக்கீங்களா? துணி கடை வைக்கிறவர் யாரும் இருக்காங்களா? துணி கடை, மல்லிகை கடை, எனி ஷாப் ஓனர். Say for example, any shop owner is here. அவரு 18 months ஷாப்பை க்ளோஸ் பண்ணாருன்னா பிசினஸ் ஓடுமா இல்ல மூடிடுமா? மூடிடும். ஒரு கடைக்காரு ஒரு கடை வச்சிருக்காரு, அவருக்கு உடம்பு சரியில்லை, 1.5 years உடம்பு சரியில்லை. அப்போ அவர் கடை பிசினஸ் ஏறுமா இல்ல ஸ்டாப் ஆயிடுமா? ஸ்டாப் ஆயிடும், ரைட்? நம்ம கிரவுண்ட் டைமண்ட் மிஸ்டர் மொபீன் சார் 1.5 years he is in US. ஆனா அவர் இன்கம் 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம ரைட் ஆர் ராங் சார்? சோ இதுல என்ன தெரியுது? நீங்க ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்ம்ல இருக்கீங்க. பிளஸ் உங்களுக்கு 5th 6th இம்பார்ட்டன்டான பாயிண்ட், நீங்க ஏன் எம்ஐ பண்ணணும்? சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஸ்கூல் டீச்சர் அப்படின்னா எம்ஐல ஒரு ஸ்கூல் டீச்சர் டைமண்டா இருக்காரு, நீங்க காமிக்க முடியும். மகாராஷ்டிரால ஒரு ஸ்கூல் டீச்சர் டைமண்டா இருக்காரு. இப்ப நீங்க சொல்றீங்க நான் ஹவுஸ் ஒய்ஃப் சார், என்னால பிசினஸ் பண்ண முடியுமா? மிர்னால் பன்சல்கர் சொல்லிட்டு ஒரு லேடி ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்க, இன்னைக்கு மாசம் 20 லட்சம் ரூபாய் மேல இன்கம் எடுக்கிறாங்க. சார் நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், என்னால இந்த பிசினஸ் ஜெயிக்க வைக்க முடியுமா? குஜராத்ல அகிலேஷ் சொல்லிட்டு இருக்காரு, நான் காமிக்க முடியும், மாசம் 8 ல இருந்து 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நான் ஒரு போலீஸ் சார், எஸ்ஐயா இருக்கேன் சார், நான் ஜெயிக்க முடியுமா? பஞ்சாப் வாங்க, 500க்கு மேல போலீஸ் மெம்பர்ஸ் are there and they are taking income for more than 3 lakhs per month. சார் நான் வந்து ஒரு வாட்ச்மேனா இருக்கேன் சார், என்னால ஜெயிக்க முடியுமா? ஆசாமுக்கு வாங்க, ஒரு மர்சிடிஸ் பென்ஸ் இ கிளாஸ் எடுத்திருக்காரு, நைட் வாட்ச்மேனா இருந்தவர். அதாவது நீங்க என்ன தொழில இருக்கீங்களோ,
ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோ இல்ல ஒரு ஃபார்மரோ நீங்க இன்னவா இருக்கீங்களோ உங்களுக்கு ட்ராக் ரெக்கார்ட், ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் எம்ஐ ஹேஸ். நான் வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணணும்னா ரொம்ப ஈஸிங்க. சார் நீங்க சொல்றீங்க சார் நான் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், என்னால ஜெயிக்க முடியுமா? ஒரு 50 பேர் எக்ஸாம்பிள் காமிக்க முடியும். இவங்களால முடியும்னா நீங்க யோசிங்க, உங்களால முடியுமா முடியாதா? ரைட்டுங்களா இல்லீங்களா? சார் நான் ஒரு லாயர், நான் 50 எக்ஸாம்பிள் தரேன். நான் ஒரு ஸ்கூல் டீச்சர், நான் வந்து ஒரு டாக்டர். There are doctors who are doing this business for full time. They are being achievers in this. One person டெல்லியில் ஒரு மீட்டிங் போகும்போது ஒரு 5 வருஷம் முன்னால ஒரு ஆள் வந்தார். சார் I am 68 years old. என்னோட பசங்க என்ன வீட்டில இருந்து வெளில அனுப்பிச்சிட்டாங்க, என்னால இந்த பிசினஸ் பண்ண முடியுமா? என்ன வயசு சார்? 68. My dear friend, before 4 weeks he has touched ceiling in MI Lifestyle, my dear friend. ஃப்ரெண்ட்ஸ், என் பாயிண்ட் வந்து இப்போ நான் பண்றதுக்கு இதுக்கு மேல காரணம் கூட இருக்கு. என் வயிற்றுல பசி இருக்கு சார், எனக்கு காசு சம்பாதிக்கணும், எனக்கு வீட்டுல 1008 பிரச்சனை இருக்கு சார், எனக்கு சம்பாதிக்கணும். இந்த மாதிரி சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க வயிற்று கட்டி ரைட்டுங்களா? ஒரே ஒரு முடிவெடுங்க. நான் பிரவீன் சந்திரனோட ஜெயிக்க வந்திருக்கேன், கட்டாயமா எம்ஐ லைஃப் ஸ்டைல ஜெயிச்சு தான் போவேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு சொன்ன எதுக்கு பண்ணணும்ட்டு, இப்போ சொல்ல போறேன் how to succeed in MI lifestyle. MI lifestyle நீங்க எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சார் நீங்க சுனில் பாபு தானே? ஓ 10 வருஷம் மேல ஆயிடுச்சு பார்த்து. ப்ளீஸ் கம் இன் சார், சுனில் பாபு. சார் இப்போ சொல்ல போறேன் how to achieve in MI lifestyle. எவ்வளவு பேருக்கு அச்சீவ்மெண்ட் எடுக்கணும், எவ்வளவு பேருக்கு ஜெயிக்கணும், எவ்வளவு பேர் ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. இன்னைக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்க, எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் க்ளூஸ் தரேன். இதை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க கட்டாயமா ஜெயிக்க முடியும். பண்ணுவீங்களா? எஸ். பண்ணுவீங்களா? எஸ். ஓகே, then I'll tell. My dear friends, first point நீங்க பண்ண வேண்டியது, MI லைஃப்ஸ்டைல் வந்து ஒரு ஸ்கீம் இல்ல. MI லைஃப்ஸ்டைல் வந்து ஒரு லாட்டரி டிக்கெட் இல்ல. MI லைஃப்ஸ்டைல் I just told him to come inside. Please listen. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்ல வந்தது, நீங்க உங்க மைண்ட்ல முடிவு பண்ணிக்கோங்க, MI லைஃப்ஸ்டைல் இஸ் a business. இது ஒரு ஸ்கீம் கிடையாது. இன்னைக்கு 10,000 ரூபாய் போட்டோமா மாசம் 10,000 ரூபாய் வரும், வராது. கஷ்டப்பட்டா எல்லாருக்கும் வரும், கஷ்டப்படலன்னா யாருக்கும் வராது. ரைட்டா ராங்கா? சோ MI லைஃப்ஸ்டைல் ஒரு பிசினஸ். முதல்ல உங்க மண்டல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், லேர்ன், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டீச். முதல்ல நீங்க ஒரு ஐடிசி எப்படி ஆகணும்னு கத்துக்கோங்க, அப்புறம் புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் கத்து கொடுங்க. சிம்பிளா கேட்டா அப்லைன் கிட்ட கேளுங்க பிசினஸ் எப்படி பண்ணணும், டவுன்லைன்ல சொல்லுங்க பிசினஸ் இப்படி பண்ணணும், மிடில் உட்காந்து சம்பாதிங்க. பாசிபிளா? அப்லைன்ல கேளுங்க எப்படி பண்ணணும், டவுன்லைன்ல சொல்லுங்க இப்படி பண்ணணும், மிடில் உட்காந்து சம்பாதிங்க. பாசிபிளா? பண்ணலாமா? அப்போ முதல்ல கத்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, கத்து கொடுங்க. ரைட்? Third most important point, there is something called power of duplication. ஒத்துக்கிறீங்களா power of duplication னா? Yes. Say for example, சஜி பாரிக்கல் சார் இருக்காரு. எங்க சார் சஜி சார்?
ஜஸ்ட் ஸ்டாண்ட் அப் சார். சஜி பாரிக்கல் சார் இன்னைக்கு யூடிசி ரேங்க்ல இருக்காரு, ரைட்டா? சஜி பாரிக்கல் சாரோட லெஃப்ட் லெக்ல முபீன் சாரா, ரைட் லெக்ல சீனிவாசன் சார். இவர் வாழ்க்கையில இவர் பொண்ணுக்கு மாப்பிள்ளை எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி 2 டைமண்ட செலக்ட் பண்ணாரு. டே 1ல இருந்து இப்ப வரைக்கும் கண்டினியூ சீலிங் 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 சீலிங். அதே மாதிரி அதே மாதிரி நீங்க இங்க டிசியா இருக்கலாம், ZTCயா இருக்கலாம், RTCயா இருக்கலாம். நீங்க பண்ண வேண்டியது மோர் ஃபோக்கஸ் ஆன் ரெக்ரூட்மெண்ட், நாட் ரீட்டைலிங். நீங்க முதல்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரெக்ரூட்மெண்ட். அதாவது இன்னைக்கு எனக்கு இந்த பிசினஸ்ல சக்சஸ் வேணும் அப்படின்னா எனக்கு ரைட் லெஃப்ட் சென்டர் 4 லெக் இருக்கு. இந்த 4 லெக்லயும் ஆளுங்க நல்ல லீடர்ஸா போட்ட அப்படின்னா அவங்க பண்ற டூப்ளிகேஷன்ல நமக்கு இன்கம் வந்துட்டே இருக்கும். ஒத்துக்கிறீங்களா இல்லீங்களா? அடுத்தது ரீபர்ச்சேசிங், நம்ம மாசம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது. அதுக்கு அடுத்தது ரீட்டைலிங். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? முதல்ல ரீட்டைலிங், அப்புறம் ரீபர்ச்சேசிங், அப்புறம் ரெக்ரூட்மெண்ட். ரைட்டுங்களா இல்லீங்களா? இதை கொஞ்சோண்டு மாத்துங்க. ரெக்ரூட்மெண்ட், ரீபர்ச்சேசிங் அண்ட் ரீட்டைலிங். ரைட் ஆர் ராங்? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட் சொன்னேன். 4வது பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையில ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். அந்த கமிட்மெண்ட் உங்க வைஃப் கூட இருக்கோ, உங்க அப்பா அம்மா கூட இருக்கோ, உங்க பார்ட்னர் கூட இருக்கோ, இல்ல உங்க ஃபேமிலி கூட இருக்கோ, இல்ல உங்க அப்ளைன் கூட இருக்கோ, இல்ல பிரவீன் சந்திரனோட இருக்கோ, ஒரு கமிட்மெண்ட் இருந்ததுன்னா கட்டாயமா உங்களால் ஜெயிக்க முடியும். இப்போ நான் ஒரு கமிட்மெண்ட் உங்க எல்லாருக்கும் தரேன். அடுத்த 20 வருஷத்துக்கு எம்ஐ லைஃப் ஸ்டைலுக்கு எதுவுமே ஆகாது. இன்கேஸ் பிரவீன் சந்தனுக்கு ஏதோ ஆச்சுன்னா கூட என் பையன் நிக்கில் சந்தன் ரெடியா இருக்கான். ரைட்டுங்களா இல்லீங்களா? இதே மாதிரி நான் உங்களுக்கு கமிட்மெண்ட் தரேன். 20 வருஷத்துக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க இங்க உட்கார்ந்த ஒவ்வொருத்தரும், சார் சொன்னாரு 12,500 பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு 15,000 பேர் இருக்கலாம். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கமிட்மெண்ட், ஒரு ப்ராமிஸ் எனக்கு கொடுக்க முடியுமா? ஒரு ப்ராமிஸ், ஒரு கமிட்மெண்ட். லாஸ்ட்ல இருக்கிற சொல்லுங்க, முடியுமா? 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 முடியும். அப்போ எங்க இருக்கீங்களோ அங்கே உங்க ரைட் ஹேண்ட் எடுங்க, இல்ல லெஃப்ட் ஹேண்ட் எடுங்க, உங்க இதயத்து மேல கை வைங்க. பிரவீன் சார், 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 பிரவீன் சார். நானு என் ஃபேமிலிக்காக, எனக்காக, என் லைஃப் ஸ்டைலுக்காக, என் வளர்ச்சிக்காக, என் கஷ்டங்களுக்காக அடுத்த 3 வருஷம் நானு உங்களுக்கு கமிட் பண்றேன். உங்க கூட நிப்பேன். பிளஸ் உங்க கூட நின்று ஒரு மில்லியனராவோ கோடீஸ்வரனாவோ முடிச்சுட்டு தான் நானு எம்ஐ லைஃப் ஸ்டைல் விட்டு போவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். நீங்க யோசிக்கீங்க, லைஃப்ல எல்லாருக்கும் கஷ்டம் நஷ்டம் எல்லாருக்கும் வரும், பிரச்சனைகள் எல்லாருக்கும் வரும். மனுஷன் நமக்கு மனுஷன் வாழ்க்கை கிடைச்சிருக்கு. கடவுளா பார்த்து நமக்கு மனுஷன் வாழ்க்கை கொடுத்துருக்கு. கை நல்லா இருக்கு, காலு நல்லா இருக்கு, காது நல்லா கேக்குது, கண்ணு நல்லா தெரியுது. ஒத்துக்கிறீங்களா இல்லீங்களா? எஸ். வெளியில எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. ஆனா கூட கடவுள் நமக்கு ஒரு நல்ல ஃபேமிலி, நல்ல அப்பா அம்மா, பசங்க, ஃப்ரெண்ட்ஸ், பிசினஸ் எல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா இல்லீங்களா? இது நீங்களோ நான் பண்ண புண்ணியம் இல்லைங்க.
கடவுளா வந்து உங்களையும் என்னையும் சேர்த்து வச்ச புண்ணியம். ஒத்துக்கிறீங்களா இல்லைங்களா? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பயும் ஒரு விஷயத்தை நம்புவேன். இங்க எல்லாரோடையும் அட்லீஸ்ட் ₹1 ஜாஸ்தி அங்க இருக்குங்களா இருக்காதுங்களா? இருக்குமா இருக்காதா? இருக்கு. நான் எல்லாருக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ல விருப்பப்படுறேன். இந்த ஜென்மத்துல நம்ம 4 பேர், நம்மளால 4 பேர் வீட்டுல சோறு வருது அப்படின்னா அதோட பெரிய புண்ணியம் எதுவுமே கிடையாது. நம்ம மூலியமா ஒருத்தர் வீட்டுல 4 பேருக்கு சோறு வருது அப்படின்னா இதோட பெரிய புண்ணியம் நம்ம உலகத்துல கிடையாது. ஒத்துக்கிறீங்களா இல்லைங்களா? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வரேன் கம்பெனியோட விஷன். அடுத்த 5 வருஷம் நான் இன்னும் யோசிக்கிறேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 2030 2030 you are going to see MI Lifestyle is going to achieve $1 billion business. கிட்டத்தட்ட 9,000 கோடி. மை டியர் ஃப்ரெண்ட், 9,000 கோடி ரூபாய் பிசினஸ் ஆச்சு அப்படின்னா எழுதி வைங்க, MI Lifestyle கட்டாயமா 3 லட்சம் பேர் ஈஸியா இருப்பாங்க. குறைஞ்சது எவ்வளவு பேருக்கு இருக்காங்க, பிளைட்ல கூட உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. என்னோட ட்ரீம், என்னோட விஷன், எவன் என்ன நம்பி வந்திருக்காங்களோ அவங்கள அவங்க வாழ்க்கையில ஒரு வாட்சியாச்சு ஃபாரின் ட்ரிப் அனுப்பணும். குறைஞ்சது 1 லட்சம் பேர் ஃபாரின் ட்ரிப் பண்ணுவாங்க. 3 லட்சம் பேர் குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சு பிளைட்ல ஏறி பார்ப்பாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஒரு ட்ரீம் பின்னில இருந்து பிளேன் வரைக்கும் எல்லா ப்ராடக்ட் எடுத்து வரணும். ஆனா 2030 குறைஞ்சது 1000 ப்ராடக்ட் ஆச்சு நம்ம கம்பெனில இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாரின் ட்ரிப் எடுத்து போகணும்னு ஆசைப்படுறேன். ரைட்டுங்களா? வாழ்க்கையில இங்க உட்காந்துங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கள வந்து நம்மளோட சமுதாயம், நீ ஜீரோ, உன்னால ஜெயிக்க முடியாது, நீ தோக்கிறதுல தான் பிறந்த, ரைட்டா, நீ ஒரு புறாணம் புச்சவன், உன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க. என்னோட லட்சியம் அந்த மாதிரி யாரும் இங்க இருந்தா கூட அவங்க எல்லாரையும் ஜீரோல இருந்து ஹீரோவா மாத்துறது என்னோட டியூட்டி. என்னோட ஒரு ட்ரீம் 2030 முபீன் சார் அவர் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறார் அப்படின்னா முபீன் சார் வெளியில போய் சர்ச் பண்ண தேவையில்லை. முபீன் சார் MI Lifestyleயே நல்ல படிச்ச ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருக்க ஒரு பிளாட்டினமோ ஒரு டைமண்டோ அந்த மாதிரி கேட்டகரி ஆளுங்களை நம்ம ரெடி பண்ணுவோம். நீங்க உங்க பொண்ணுக்காக மாப்பிள்ளை வெளியில போய் பார்க்க தேவையில்லை, இன்னும் MIலயே நம்ம எடுத்து வருவோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு சீலிங் வந்து 2,10,000 நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, ரைட்டுங்களா? எஸ். கம்மிங் ஃபியூச்சர்ல அத வந்து 4,10,000 சீலிங் ஆகும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கம்பெனிக்கு பில்லர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்டுங்களா இல்லீங்களா? ஒரு பில்டிங்க்கு எப்படி பில்லர்ஸ் இம்பார்ட்டன்ட்டோ எனி மேனேஜ்மெண்ட், எனி கம்பெனி பில்லர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். நம்ம ரைட் ஆர் ராங்? கம்மிங் ஃபியூச்சர், ஷார்ட்லி கம்மிங் ஃபியூச்சர் நீங்க பாப்பீங்க, நம்மளோட பில்லர்ஸ் அவங்க எல்லாருக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு அடிஷனல் போனஸ் கொடுக்கிற மாதிரி பிளான் பண்றேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்ப STC, ZTC, RTC, NTC ரொம்ப பேர் ஃபீல்டில் போகிறாங்க. ஃபீல்டில் போகும்போது நேச்சுரல் டெத்தாக கூட ஆகலாம், ஆக்சிடென்டல் டெத்தாக கூட ஆகலாம். இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறோங்க.
ரைட்டுங்களா? ஆனா வர ஃபியூச்சர்ல நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க எம்ஐ லைஃப் ஸ்டைல் மெம்பர் அப்படின்னா, நீங்க எம்ஐ லைஃப் ஸ்டைல்ல லீடர் அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஆச்சுன்னா உங்க ஃபேமிலிக்கு மாசத்துக்கு ஒரு அமௌண்ட், மாசம் இல்ல ஒன் டைம் ஒரு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி, இன்சூரன்ஸ் இல்லாம, வித்தவுட் இன்சூரன்ஸ், திஸ் we are planning. My dear friends, நீங்க எல்லாரும் தூரமா வந்திருக்கீங்க. உங்க எல்லாரும் கூட இருந்ததுல ஒரு சந்தோஷம். போறதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேங்க. ஒரே ஒரு விஷயம். நீங்க ஒரு கடல்ல போறீங்க, கடல்ல ஒரு போட்ல போயிட்டு இருக்கீங்க, ரைட்டுங்களா? ஒரு ஷிப்ல நீங்க கடல்ல போயிட்டு இருக்கீங்க. சைக்ளோன் வரலாம், சுனாமி வரலாம், உங்க போட்டு கவுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இருக்குங்களா இல்லீங்களா? எஸ். ஆனா கடவுள் உங்க கூட உட்கார்ந்து இருந்தாருன்னா அது பாசிபிலிட்டி இருக்கா? இருக்கா? இல்ல இல்ல. யோசிங்க. கடவுள் இடத்துல எம்ஐ லைஃப் ஸ்டைல் டாப் லீடர் பிரவீன் சந்தன் உங்க கூட வர, உங்க லைஃப்ல உங்க போட்டை நான் கவுற விட மாட்டேன். இது என்னோட ப்ராமிஸ். I wish you all the best. Thank you. Jai Hind, Jai Hind, Jai Jai Jai. So this is the way we would love to show all our love to you. So once again everybody, with the standing ovation, let's make some noise for very own Praveen Singh Chandra.